அப்ப அந்த இலங்கை விவாதம் தான் அப்ப ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஒரு பேசுபொருளா இருந்தது. ம். அதுக்கடுத்து இங்க நம்ம இந்தியாவுல தமிழகத்த பொறுத்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல களியக்காவடி விவாதம் நடைபெற்றுச்சு சார். ம். அதாவது வந்து எப்படின்னா, அ 3/6/2006, 4/6/2006 2006 அங்க இலங்கையில நடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இங்க களியக்காவடி விவாதம் நடந்துச்சு. ம். அதுக்கெல்லாம் கூட வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல பஸ்ல, வேன்ல மக்கள் இது பண்ணாங்க. இந்த களியக்காவடி விவாதம் தான் தமிழகத்துல நடந்த முதல் விவாதம். அசத்திய கொள்கைக்கும், சத்திய கொள்கைக்கும் நடைபெற்ற முதல் விவாதம் களியக்காவடி விவாதம் தான். ம். இந்த விவாதத்துக்கான பின்னணி என்ன? ம். அதாவது இந்த விவாதம் களியக்காவிலில நடந்தாலும் கூட, அந்த விவாதத்துக்குண்டான ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் திருப்பூர். திருப்பூர்ல நடந்துச்சா? திருப்பூர்ல தான் விவாதம் ஒப்பந்தம் நடந்தது. அந்த வஹாபி இயக்கத்தினருக்கும், சுன்ன ஜமாத்தினருக்கும். அந்த ஒப்பந்தம் நடந்ததுல, அவங்க சில ஒப்பந்த மீறல்கள் மூலமாக அந்த விவாதத்த நடத்த விடாம ஆக்கிவிட்டாங்க. ஓ! ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்ல நடக்க வேண்டிய திருப்பூர்ல விவாதம் தான் தான் அது. தான் வந்தது. அப்ப அதோட நின்டது. என்ன முக்கியமா அவங்க விவாத ஒப்பந்தம் மீறினது என்னன்னு கேட்டா, இரு அணிகளை சார்ந்தவர்களையும் நியமிச்சோம். அரங்கத்தை ஏற்பாடு பண்றது, மற்ற பணிகளை செய்வதற்கு. நம்ம தரப்புக்காரவங்களெல்லாம் கூப்பிடாம, அவங்களே அரங்கத்த வேலை ஒப்பு பண்ணாங்க. வேணும்ன்டே இந்த ஒப்பந்தத்தை மீறி விவாதத்த நடக்க விடாம ஆக்கணும், அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்த வெற்றி அடைஞ்சுட்டாங்க. ஆ. ஏன்னா விவாதம் நடக்காமலே போயிடுச்சு. ஆ. அதற்கு பிறகு தான் களியக்காவிளை விவாதம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு திருவிதாங்கோடு, அங்க ஆ. இருக்கக்கூடிய இந்த வஹாபிகளுக்கும், சுன்னமா மக்களுக்கும் வரும்போது, விவாதம் நடத்துறதுக்கு நீங்க தயாரா? அப்படின்ட்டு வஹாபிய கேட்கும்போது, நாங்கள் தயார். அப்படி ஓகே நான் விவாதம் நடத்தலாமேன்னு நம்ம மக்கள் சொல்ல. ம். சரி கடைசியில விவாதம் நடத்துவோம். முடிவாகி போச்சு. என்னென்ன தலைப்பு? அப்பதான் திருப்பூர்ல நடைபெற்றுச்சு அல்லவா ஒப்பந்தம், ஆ. தலைப்பு, அந்த விதிமுறைகள், இல்ல. அதுவைகளை வச்சு அப்படியே நடத்திருவோம் ஓகே, அப்படின்னு முடிவு ஓகே. பண்ணி களியக்காவில நடந்துச்சு. ஓகே. அது மிகப்பெரிய மாற்றம். ஆமா. களியக்காவிளை களியக்காவடி விவாதம் விவாதம். நடந்தபோது, அந்த ஊரிலே மாற்றம் இந்த விவாதத்துக்கு பிறகு. ம். அந்த விவாதம் நடந்தபோது, அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல் வந்து, அந்த வஹாபீஸ்களுடைய கைகள்ல தான் இருந்துச்சு நிர்வாகமே. விவாதத்திற்கு பிறகு அந்த பள்ளி நிர்வாகம் சுதந்திரமா இருந்துச்சு.